friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி சாம்பார் சாதம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. இது வந்து நம்ம ஈஸியா நம்ம எப்படி செய்யலாம் அப்படினு தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம இந்த சாம்பார் சாதம் பண்றதுக்கு பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு 1/2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா தண்ணி ஊத்திட்டு கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 2 மணி நேரம் 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா ஊற வச்சீங்கன்னா தான் ரைஸோட டெக்ஸ்சர் வந்து வெந்து வரும்போது நல்லா இருக்கும், சாஃப்டா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியில நம்ம வடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 to 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸும் பருப்பு வந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மண் சட்டியில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியும் போது ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 5 to 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சாம்பார் சாதம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 30% வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிற டைமில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கேரட், சவ், பீன்ஸ், கத்திரிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காயை இந்த காயெலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலோட சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 80% அளவுக்கு காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த காய்கறிலாம் நல்லா குக்காய் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாதம் வச்சுருந்தோம், பருப்பும் அரிசியும் வச்சுருந்தோம். அது வந்து நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்தோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரிசியாக இருக்கும். மேலே வந்து சாதம் வந்து வேறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சாம்பார் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்பாரை இந்த சாதத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கிளறினதுக்கு அப்புறமா சாதம் வந்து கெட்டியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்புக்கு நம்ம மறுபடியும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்,
இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் போது திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தாளிப்பை ஆட் பண்ணோம்னா நல்லா வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்து கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தாளிப்பை கடைசியாக ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சாம்பார் சாதம் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்பளம் இல்லை சிப்ஸ் இல்லைன்னா ஊறுகாய் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.